The Bible Decode. The Word Unaltered. சத்தியத்தை சரியாக சொல்வோம், சத்தமாக சொல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நான் பேச எடுத்த டாபிக், God spoke to Saul, but why not to speak to the apostles? தேவன் சவுலுடன் பேசினார், அப்போஸ்தலன் ஏன் பேசவில்லை? இந்த டாப்பிக்கே உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் உலக வரலாற்றிலே மிகப்பெரிய மனம் திரும்புதலான சவுலின் மனமாற்றத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. சபையை துன்புறுத்திய சவுல் கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக பவுலாக மாறினார். Now the question arises, if God spoke directly to Saul on the road to Damascus, why God didn't speak directly to all the apostles and tell them to accept Saul? நான் கேட்குற கேள்வி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? தேவன் தமஸ்கு போகிற வழியில் சவுலுடன் நேரடியாக பேசினார் என்றால், அப்போஸ்தலர்களுடன் நேரடியாக பேசி சவுலை ஏற்றுக்கொள்ளும்படி ஏன் சொல்லவில்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. அநேகருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்பர் 1, God usually does not repeat what he already revealed. தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்ததை மீண்டும் மீண்டும் சொல்கிறது கிடையாது. Through the scripture, God reveals his will and expects his people to believe and obey it. வேதாகம் முழுவதுமே தேவன் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி அதை நம்பி நாம் கீழ்ப்படியும்படி மக்களுடன் எதிர்பார்க்கிறார். God is not a God of unnecessary repetition. தேவன் தேவையற்ற மறுமொழிகளின் தேவன் அல்ல. அடிக்கடி தேவன் ரிப்பீட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டார். நம்பர் 2, God spoke to Moses. தேவன் மோசேயிடம் பேசினார். In the Old Testament, God revealed his law and the commandment to Moses. பழைய ஏற்பாட்டில் தேவன் தமது நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளும் மோசேயிடம் வெளிப்படுத்தினார். Moses wrote God's will for the people. மோசே தேவனுடைய வார்த்தைகளை எழுதி மக்களுக்கு கொடுத்தார். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க, 3வது பாயிண்ட், God did not repeat everything to Joshua. யோசுவாவுடன் தேவன் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் கூறவில்லை. After Moses died, God did not repeat the entire law to Joshua. யோசுவா மரித்த பின் தேவன் முழு நியாயப்பிரமாணத்தையும் யோசுவாவிடம் மறுபடியும் சொல்லவில்லை. Instead, God said, this book of the law shall not depart from your mouth, meditate on it day and night. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுக்கு பதிலாக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் அதில் தியானமாய் இரு என்று கூறினார். Joshua was directed back to what God already spoken. யோசுவா தேவன் ஏற்கனவே கூறியிருந்த வார்த்தைகளுக்கு திரும்பும்படி கட்டளையிடப்பட்டார். 4வது, God already spoke to Ananias about Saul. சவுலை பற்றி தேவன் ஏற்கனவே அனனியா என்ற தீர்க்கதரிசனம் பேசி இருந்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தேவன் அனனியாவிடம், இவன் எனக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று கூறினார். 5வது, நியூஸ் ஆஃப் சால் கன்வர்ஷன் should have naturally spread. அப்படின்னா சவுலின் மனம் திரும்புதல் மற்றவர்களுக்கும் தெரிய வந்திருக்கு. சால் உடனே கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அனனியாவும் தமஸ்குவில் இருந்த விசுவாசம் நடந்ததை அறிந்திருந்தார்கள். பர்னபா நம்பகமான சாட்சிகளின் மூலம் சவுலின் உண்மையான மனமாற்றத்தை அறிந்திருக்கலாம் இல்லையா? அனனியாஸ் தானே அவர் மனமாற்றத்தை கொண்டு வந்தார். அப்போ தமஸ்கு இருந்த பட்டணங்கள், பவுல் போய் அங்கே பிரசங்கிக்கார். இதெல்லாம் அங்கே மக்களும் கவனிச்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அந்த சீசரில் சவுளுடைய மனப்பாட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பர்னபாவும் அதை பற்றி தெரிஞ்சிருப்பார். ஆனால் பர்னபாவிட்ட இருக்க நல்ல குணம், இஸ் அ சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அவன் ஆறுதல் மகன், அவன் பரிசுத்தாவி அவரை பற்றி எழுதிக்கார், அவன் நல்லவன் எழுதி வச்சிருக்கிறார். அப்போது அவனுக்குள்ளார் என்ன இருந்துச்சு? ஒரு கரேஜ் இருந்துச்சு, ஒரு இனிஷியேஷன் இருந்துச்சு. அதனால தான் அவர் முன்முயற்சி எடுக்கிறார். இப்போ Barnabas took Saul and brought him to the apostles. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 27 பாருங்க.
பர்னபாஸ் சவுலை அழைத்து கொண்டு அப்போஸ்தலத்தை சென்றதாக சொல்லப்படுகிறது. அதர்ஸ் வேர் அஃப்ரைட், மற்றவங்களாம் பயப்பட்டாங்க. ஆனால் பர்னபா அழைச்சிட்டு போகிறாரு. மற்றவர்கள் பயந்தார்கள். பர்னபா ஷோடு கரேஜ், விஸ்டம் அண்ட் ஃபெய்த். ஆனால் தான் பர்னபா தைரியம், நாணம், விசுவாசம் ஆகியத்தை காட்டினார். சில நேரங்கள் தேவன் ஒவ்வொருவருக்கும் புதிய வெளிப்பாட்டை கொடுப்பதற்கு பதிலாக விசுவாசமுள்ள மக்களின் மூலம் தேவன் செயல்படுகிறார். கவனிச்சிங்களா? நீங்கள் எனக்கு புதுசாக வெளிப்பாடுலாம் கேட்க முடியாது. God uses the faithful people. Through them God acts it. அப்படி தான் பர்னபா மூலம் தான் செயல்படுறார். அப்போஸ்தலர்கிட்ட பேசவே இல்லை ஆண்டவர். டைரெக்டாக பேசினவர், அனனியாஸ்கிட்ட பேசினவர், சவுல்கிட்ட பேசினேன். அப்போஸ்தலர் பயப்படுறாங்க. சவுலை சேர்த்துக்கலாமா வேண்டாமா? Why God didn't speak to them? Because already he revealed இல்லை. ஸோ ஏழாவது பாயிண்ட், வாட் டஸ் திஸ் டீச்சர்ஸ் அபவுட் காட்ஸ் கேரக்டர்? இது தேவனுடைய குணத்தை பற்றி என்ன கற்பிக்கிறது? காட் இஸ் ஆர்டர், கடவுள் ஒழுங்குள்ளவர். காட் இஸ் கன்சிஸ்டன்ட், காட் மாறாதவர், தேவன் மாறாதவர். காட் எக்ஸ்பெக்ட்ஸ் பீப்புள் டு ட்ரஸ்ட் அண்ட் வாட் இஸ் ஆல்ரெடி ரிவீல்டு. தாம் ஏற்கனவே வெளிப்படுத்தியதை நம்பும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மையை பகிர விசுவாசமுள்ள ஊழியர்களை தேவன் பயன்படுத்துகிறார். அப்படிதான் பர்னபாவை தேவன் பயன்படுத்தினார். 8, God has already revealed salvation in Christ. அப்போ இதில் நாம் தெரிந்து கொள்வது என்ன? புதிய ஏற்பாட்டில் தேவன் கிறிஸ்துவில் ரட்சிப்பு பற்றிய சத்தியத்தை ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். டுடே we need not need new gospel, new revelations, new visions, new dreams. புரிஞ்சதுங்களா? இன்று நமக்கு புதிய விசுவாசம் தேவையில்லை, புதிய வெளிப்பாடுகள் தேவையில்லை, புதிய கனவுகள், சொப்பனங்கள், தரிசனங்கள், புதிய தீர்க்க தரிசனங்கள்லாம் தேவையே இல்லை. The death, burial and resurrection of Jesus Christ and the Christian life has already been revealed. கிறிஸ்தின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 9வது, The truth is fully recorded in the New Testament. புதிய ஏற்பாட்டில் சத்தியம் முழுமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. The apostles and the first century prophets delivered God's message. அப்போஸ்தலரும் முதல் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய செய்தியை வழங்கினார்கள். இந்த நியூ டெஸ்டமென்ட் preserves the teachings for the church. அந்த போதனைகள் புதிய ஏற்பாட்டில் சபைக்காக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. 10வது பாயிண்ட், கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, therefore we must return to the scriptures. ஆகவே நாம் வேதாகமத்திற்கு திரும்ப வேண்டும். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் டு சீக் டிஃப்ரெண்ட் காஸ்பல், நியூ ரெவலேஷன்ஸ். நமது பொறுப்பு வேறு ஒரு சுவிசேஷத்தை தேடுவதோ அல்ல புதிய வெளிப்பாட்டுக்கோ அல்ல, ஆகிய புதிய ஏற்பாட்டை நம்பி கீழ்ப்படுவதே நமது பொறுப்பு. முடிவுரையாக, ஃபைனலாக நாம் கேட்ட செய்தி என்ற சுருக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா, God's people must trust, study and obey what God has already revealed. தேவனுடைய மக்களை நாம் ஏற்கனவே தேவன் வெளிப்படுத்தியுள்ள புதிய ஏற்பாட்டில் வார்த்தைகளை நம்பி அதை ஆராய்ந்து கீழ்ப்படிய வேண்டும். அவ்வளோதான். நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு புதிய டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்ச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் greets you. திருவனந்தபுரம் கிறிஸ்துவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். If you are in Trivandrum on Sunday, please come and worship with us at YMCA statue, Trivandrum. Timing 10 a.m. to 12 a.m. Please have a wonderful worship and beautiful fellowship. All are welcome. யாவருக்கும் ஸ்வாகதம். God bless you.